Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரஞ்சிகுட்டா மெத்தட் ஃபார் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஞ்சிகுட்டா மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர் பார்த்திருப்போம். and then two variables வச்சு பார்த்திருப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இப்போ செகண்ட் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Solve y double dash equal to xy dash minus y and then y of 0 equal to 3, y dash of 0 equal to 0 to approximate y of 0.1 and z of 0.1 by using ரஞ்சிகுட்டா மெத்தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. y of 0 equal to 3ங்கிற ஒரு இனிஷியல் கண்டிஷனும் y dash of 0 equal to 0 அப்படிங்கிற ஒரு இனிஷியல் கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா y of 0.1 z of 0.1. ஓகேங்களா? அதாவது y1 and z1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க by using the ரஞ்சிகுட்டா மெத்தட். ஓகேங்களா? இந்த இதுலேயே நீங்கள் ஃபோர்த் ஆர்டர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். y double dash equal to x y dash minus y அப்படின்றது எடுத்துக்கிட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இந்த இனிஷியல் கண்டிஷனும் இந்த இனிஷியல் கண்டிஷனும் எடுத்து எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த இதில் y டேஷோட வேல்யூ இசட்னு அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? புட் y dash equal to z அப்படின்னும் y double dash equal to z dashனு அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு அஷ்யூம் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். இது ரெண்டு எடுத்து போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ y double dash அப்படின்னா z dash equal to x into y dashக்கு பதிலாக z minus y. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனுக்கு z dash அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டும் தான் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். y dash equal to zனும் y double dash equal to z dash அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொன்று என்ன அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா dy by dx இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா z அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். dy by dx ஓட வேல்யூ zன்னு அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா z dash அப்படின்னு என்ன அர்த்தம்? dz by dxன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது xz minus y. ஓகேங்களா? இந்த வேல்யூவை f1 of x, y, z நம்ம எடுத்துக்குவோம். இதை f2 of x, y, z. ஓகேங்களா? எப்பயுமே எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு தான் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஒன்று y dash equal to z, இன்னொன்று y double dash equal to z dash, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா dy by dx equal to z அப்படிங்கிற இந்த மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். மற்றதெல்லாம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? தென் இந்த சப்ஸ்டியூஷனை இனிஷியல் கண்டிஷனுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கணும். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த y of 0க்கு எதுவுமே இல்லை. ஏன்னா yக்கு வந்து நம்ம எந்த அஷ்யூமும் பண்ணல. ஸோ அப்போ y of 0 equal to 3, இதிலிருந்து x0ஓட வேல்யூ 0, y0ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3. இங்கே வந்து பார்த்திங்கன்னா y dash of 0, y dash அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம zன்னு அஷ்யூம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதனால் z of 0 equal to 0ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து x0ஓட வேல்யூ 0, z0ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா y of 0.1 z of 0.1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆர்டர் யூஸ் பண்ணி தான் போடணும். ரஞ்சிகுட்டா மெத்தடில் ஃபோர்த் ஆர்டரோட k1ஓட ஃபார்முலா L1 வந்து பார்த்திங்கன்னா கேக்கு பதிலாக L ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். k அப்படிங்கிறது f1 அதை ரீப்ளேஸ் பண்ணுது இந்த வேல்யூ. ஓகேங்களா? f1 of x, y, z அப்படிங்கிற இந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்ணுது. L1 அப்படிங்கிறது f2 of f2ங்கிறது இந்த டேர்மை x0, y0, z0. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சோட வேல்யூ 0.1, f1 of x0, y0, z0ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்னா zன்னு தெரியும்னா இங்கே xக்கு பதிலாக x0 இருக்குது, yக்கு பதிலாக y0 இருக்குது, zக்கு பதிலாக z0 இருக்குது. அப்போ இங்கே z வேல்யூ அப்படின்னா இங்கே நாட்டாக இருக்கிறதுனால z0ன்னு கிடைக்கும். z0ஓட வேல்யூ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா k1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி L1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சோட வேல்யூ 0.1, f2 of x0, y0, z0ஓட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா xz minus y. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக x0 இருக்குது, yக்கு பதிலாக y0 இருக்குது, zக்கு பதிலாக z0 இருக்குது. அதுக்கு நாட்டை ரீப்ளேஸ் பண்ணி எழுதினீங்கன்னா x0 z0 minus y0. x0ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, அண்ட் தென் z0ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் y0ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா L1ஓட வேல்யூ minus 0.3ன்னு கிடச்சிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா k2 and L2ஓட ஃபார்முலா. k2 வந்து பார்த்தீங்கன்னா hf1 of x0 plus h/2, y0 plus k1/2, z0 plus l1/2. ஓகேங்களா? கேக்கு பதிலாக L ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு f2 போட்டிங்க அப்படின்னா இதை L2க்கான ஃபார்முலா. 0.1 f1 of x0ஓட வேல்யூ 0 ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ 0.1/2, y0ஓட வேல்யூ நமக்கு 3 ப்ளஸ் k1ஓட வேல்யூ நமக்கு 0 கண்டுபிடிச்சிருக்கோம், 0/2, z0ஓட வேல்யூ 0 மைனஸ் l1ஓட வேல்யூ
minus 0.3/2 ஓகேங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.05, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 0.15 கிடச்சிருக்கு ஓகேங்களா. f1 of x, y, zக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ தெரியும்னா z அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா zக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னா minus 0.15 இருக்குது. அப்போ 0.1 minus 0.15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 0.015 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா K2ஓட வேல்யூ. இப்போ அதே மாதிரி L2க்கு வந்து வாங்க. ஹச்சோட வேல்யூ 0.1, F2 ஆஃப் x0ஓட வேல்யூ 0 ப்ளஸ் ஹச்சோட வேல்யூ 0.1/2, y0ஓட வேல்யூ 3, K1ஓட வேல்யூ 0/2, இசட்டோட வேல்யூ 0 minus 0.3/2. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. F2 ஆஃப் x, y, zக்கு பதிலாக நமக்கு கிடச்ச ஈக்குவேஷன் xz minus y அப்படிங்கிறது ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷன் மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இது வந்து எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது வந்து பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ. அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா L2ஓட வேல்யூ minus 0.30075 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா K3 அண்ட் L3க்கான ஃபார்முலா. K2 இருக்கும், இங்கே L1 இருக்கும், இங்கே L2 இருக்கும், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி எழுதிக்கிட்டோம். ஸோ ஹச்சோட வேல்யூ 0.1, F1 ஆஃப், இது வந்து F1 ஓகேங்களா. F1 ஆஃப் 0 ப்ளஸ் 0.1/2, y0ஓட வேல்யூ 3 மைனஸ் K2ஓட வேல்யூ minus 0.015 நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், 0/2, 0 மைனஸ் L2ஓட வேல்யூ minus 0.3375/2 வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. F1 ஆஃப் x, y, zன்னு தெரியும், அதை இசட்டோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எழுதியதுக்கப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா K3ஓட வேல்யூ minus 0.01504ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி 0.1 ஹச்சோட வேல்யூ 0.1, F2 ஆஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதே வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடைக்கும், அதை டேரெக்டாக நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா F2 ஆஃப் x, y, zக்கு பதிலாக நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா xz minus y அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா L3ஓட வேல்யூ minus 0.3ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா K4 அண்ட் L4ஓட ஃபார்முலா. ஹச்சோட வேல்யூ 0.1, F1 ஆஃப் x0ஓட வேல்யூ 0, ஹச்சோட வேல்யூ 0.1, y0ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா minus 0.01504ன்னு கிடச்சிருக்கு. Z0ஓட வேல்யூ 0, L3ஓட வேல்யூ minus 0.3 ஓகேங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடச்சிருக்கு. F1 ஆஃப் x, y, z நமக்கு என்ன ஈக்குவேஷன்னா z அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் தான். அப்போ zோட வேல்யூ minus 0.3, அப்போ 0.1 minus 0.3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 0.03ன்னு கிடச்சிருக்கு. மாதிரி L4 ஈக்குவல் டு நமக்கு இதே டேர்ம் தான் கிடைக்கும், அதாவது 0.1 F2 ஆஃப் இதே டேர்ம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம் ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா F2 ஆஃப் x, y, zக்கு நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன் மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா L4ஓட வேல்யூ minus 0.30150ன்னு கிடச்சிருக்கு. K1லேருந்து K4 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், L1லேருந்து L4 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ Kவோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Kவோட ஃபார்முலா 1/6 into K1 plus 2K2 plus 2K3 plus K4 ஓகேங்களா. இதை வேல்யூஸ்லாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா Kவோட வேல்யூ minus 0.01501ன்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி Lல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா Lோட வேல்யூ minus 0.30050ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது y of 0.1, z of 0.1. y1 equal to y0 plus k, y1 அப்படின்னா y1 of 0.1 இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ y0ஓட வேல்யூ கிவனில் கொடுத்துருந்தாங்க 3 அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா minus 0.01501. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா y1 of 0.1ஓட வேல்யூ 2.9899 கிடச்சிருக்கு. Z1 equal to Z0 plus L. ஏன்னா Zக்கு L தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஓகேங்களா. Z1 அப்படிங்கிறது Z1 of 0.1 அர்த்தம். Z0ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0, Lோட வேல்யூ 0.30050. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus 0.30050ன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா. இப்போ y1 of 0.1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு Z1 of 0.1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இது ரெண்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு பாயிண்ட் கேட்டாங்கன்னா அகைன் நீங்கள் K1லேருந்து K4 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி L1லேருந்து L4 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு K வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு y2 and Z2 நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிகுட்டா மெத்தட் ஃபார் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டபுள் ஆர்டரை கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிக்க வேண்டியது 3 ஓகேங்களா. அந்த 3 அஷ்யூம் பண்ணிட்டோம்னா அகைன் நம்ம எப்பயுமே போடுற மாதிரி ஃபோர்த் ஆர்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.